Hello my dear friends, thank you for watching. Hi bro, this is Nanmozhi. After a long time I am back. கொஞ்சம் எக்ஸாம்ஸ் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஐம் ரியலி சாரி. இன்னையிலேருந்து நம்ம பிளாக் புக் சீரீஸை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு நாளைக்கும் தினமும் 50 வாரத்தை ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வரும், ஐ ப்ராமிஸ். அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு OWS 1 to 50 வேறு எதுவும் பார்க்க போட முடியாது, உங்களை கன்ஃபியூஷனும் நான் பண்ணல. 1 to 50 வாரத்தை தெளிவாக படிக்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம ப்ளஸ் பினாக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் வந்துட்டு ரெஃபர் பண்ண போகிறோம். அதில் அரௌண்ட் ஒரு 20 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 20 கொஷின்ஸில் வந்துட்டு எப்படி அப்படின்னா, ஒரு CHSL 2023 டயர் 2ல் வந்து ஒரு 5 கொஷின் கேட்டிருப்பாங்க OWSலேருந்து. அந்த மாதிரி கொஷின் செட்டாக தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்துட்டு பண்ணுற ஒரு லைக்கும் வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வந்துட்டு ஹெல்ப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ போயும் சேரும். ஓகே, தேங்க்யூ அண்ட் லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு வார்த்தை இன்னைக்கு பார்க்க போகிற வார்த்தை என்ன அப்படின்னா அப்டேட் அப்படின்ற வார்த்தை. அப்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நிறைய பரவிட்டே இருக்குது, திடீர்னு அந்த விஷயத்தோட வீரியம் வந்து கம்மியாகிறது, டிமினிஷ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகுறது, அதுதான் அப்டேட்டுன்னு சொல்லுவாங்க. மீனிங் பிகம் லெஸ் இன்டென்ஸ் ஆர் வைட் ஸ்ப்ரெட். ஃபார் எக்ஸாம்பிள் COVID-19 ஒரு காலகட்டத்தில் 2021 அவ்வளோ அதிகமாக பரவிட்டு இருந்தது. 2022 வந்துட்டு என்னாச்சு, அப்படியே அது என்ன ஆச்சு, அப்டேட் ஆச்சு. அப்படி அதுதான் வந்து மீனிங். ஓகே, அடுத்த வார்த்தை அபட்டாயர். அபட்டாயர்னா என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கறிக்கடை, அதுதான் அபட்டாயர்னு சொல்லுவாங்க. எ பிளேஸ் வேர் அனிமல்ஸ் ஆர் ஸ்லாட்டர்ட்னா வந்துட்டு வெட்டுறது. ஓகே, ஃபார் கன்சம்ஷன் ஆஸ் ஃபுட், அது பேர் என்ன சொல்லுவாங்க, அபட்டாயர்னு சொல்லுவாங்க. ABATTOIR. ஓகே, அடுத்த வார்த்தை அப்பாட். அப்பாட்னா என்ன அப்படின்னா, பாதிரியார், சர்ச்லலாம் இருப்பாங்கல்ல, அவங்கள தான் அப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது அப்ரீவியேஷன். அப்ரீவியேஷன்னா ஒரு பெரிய வார்த்தை இருக்குது, ஒரு 4-5 வார்த்தையை வந்துட்டு சொல்கிறாங்க, அதை சுருக்கி எழுத்துக்களாக வந்து சுருக்குவாங்க, அதுக்கு பேர் தான் அப்ரிவியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை அப்ரிவியேட்டட் ஃபார்மில் UPSCன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த வார்த்தை அப்டிகேட். அப்டிகேட்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்களோட பதவியை விட்டுட்டு வந்தாலோ இல்லை வீட்டை விட்டு வெளியே போனாலோ அதை வந்து அப்டிகேட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, முக்கியமாக வந்து பதவியை தான் சொல்லுவாங்க. டு கிவ் அப் ஒன்ஸ் அத்தாரிட்டி ஆர் த்ரோன், அது என்னன்னு சொல்கிறாங்க, அப்டிகேட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த வார்த்தை அப்டிகேஷன். அப்டிகேட்டுங்கிறது வேர்பு, அதோடைய ION வந்து சேர்ந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நவுன் ஃபார்மில் அப்டிகேஷன்னு சொல்கிறாங்க கைஸ். ஓகே, அடுத்த வார்த்தை அபரேஷன். அபரேஷன்னா என்னன்னு பாருங்கள். இப்போது நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நன்மொழி நல்ல பொண்ணாக இருந்தாப்பா, திடீர்னு அவளுக்கு என்ன ஆச்சு தெரியல, அவள் தப்பான வழியில் போகிறாள். தப்பான வழியில் போகிறது மீன்ஸ் என்ன, ஒருத்தவங்களுக்கும் இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கும்ல, மாரல் வேல்யூஸை தாண்டி நான் தப்பான வழியில் போகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அபரேட் ஆகிறது. அபரேஷனாக நவுனா அபரேட், ABERRATE இந்த வார்த்தை சொன்னால் அது வேர்பு, அதே ION சொல்லி சேர்க்குறப்போ அது வந்து நவுனா மாறிடும். ஓகே, இதுதான் அபரேஷன். அடுத்த வார்த்தை அப்ளூஷன். அப்ளூஷன்னா ஒன்றும் இல்லை, கங்கைக்கு போய் புனித நீராடுறதான் வந்துட்டு அப்ளூஷன், த ஆக்ட் ஆஃப் வாஷிங் ஒன் செல்ஃப். நம்ம பாவத்தெல்லாம் நான் கழிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தட் இஸ் கால் தட் இஸ் கால் அப்ளூஷன். ஓகே, அடுத்த வார்த்தை ஆப்னிகேட். ஆப்னிகேட்னா உங்களுக்கு நீங்களே ஒரு விஷயத்தை டினை பண்ணிக்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்துட்டு இது மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணிக்கிட்டே இருக்குது, பட் நீங்கள் அது கண்டினியூஸாக வேண்டாம்னு சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் ரெஃப்யூசிங் ஆர் டினையிங் யுவர் செல்ஃப், அதுதான் வந்து அப்னிகேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி இந்த விஷயத்த சொன்னேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயத்த பெருசாவோ சின்னதாவோ டினை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, நோ சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தட் இஸ் கால்ட் ஆப்னிகேட். ஓகே, அடுத்த வார்த்தை அபாலிஷ். அபாலிஷ்னா ஒரு விஷயத்த ஃபார்மலாக எண்டு கொண்டு வரது. ஓகேவா, அபாலிஷ் பண்ணுறதுனா பேன் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இதிலேருந்து டிக்டாக் இதெல்லாம் வந்து பேன் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனோ ஒரு ப்ராக்டிஸையோ பேன் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் அபாலிஷ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு மேரேஜ், இதெல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட். ஓகே, அடுத்தது அபாரிஜினல். அபாரிஜினல்னா ஒன்றும் இல்லை, அவங்க நாட்டு மக்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சொந்த மண்ணில் இருந்து வந்தவங்களா இருப்பாங்க, பூர்வ குடி மக்களாக என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அபாரிஜினல்னு சொல்லுவாங்க. ABORIGINAL,
பூர்வக்குடி மக்களை என்னன்னு சொல்லுவாங்க, அபாரிஜினல்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த வார்த்தை அபாரிஜின்ஸ். அதுவும் அபாரிஜினல்னா என்னன்னு பாருங்க, அட்ஜெக்டிவ். அபாரிஜின்ஸ்னா நவுனு, அவ்வளோதான். த ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் நேட்டிவ்ஸ் ஆஃப் த கண்ட்ரியை தான் அபாரிஜின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, அடுத்த வார்த்தை அப்ரிட்ஜ்மெண்ட். அப்ரிட்ஜ்மெண்ட்னா என்ன, ஒரு பெரிய நாவல் உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லோலிட்டா மாதிரி, லியோ டால்ஸ்டாய் எழுதினார்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய நாவலை கொடுத்துட்டு இதை படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. நான் ஏன்டா இவ்வளோ பெரிய புக்கை படிக்கணும்? அப்போ அந்த மாதிரி தோன்றவங்களுக்கு அப்ரிட்ஜ்டு வெர்ஷனாக அதோட அந்த கதையோட சாராம்சம் மாறாமல் குட்டியாக வந்துட்டு அதோட புக்கை அது குட்டி வெர்ஷனில் கிடைக்கும். அந்த என்டையர் கதையும் அதோட சாராம்சம் மாறாமல் குட்டி புக்கை உங்களுக்கு புதுப்பிச்சு கொடுப்பாங்க. ஓகேவா, தட் இஸ் கால்டு அப்ரிட்ஜ்டு வெர்ஷன். அதுதான் அப்ரிட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. எ ஷார்ட்டர் வெர்ஷன் ஆஃப் அ லார்ஜர் ஒர்க், அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, அப்ரிட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுவே நவுனாக இருந்தால் அப்ரிட்ஜ் பண்ணுறது, அப்ரிட்ஜ்டு வெர்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த வார்த்தை அப்ராகேட். அப்ராகேட்னா என்ன அப்படின்னா கேன்சல் ஆர் டூ அவே வித். ஒரு லாவாக இருக்கலாம். அபாலிஷ்க்கு இன்னொரு அபாலிஷ், பேனு, அதுக்கு இன்னொரு வார்த்தை தான் கைஸ் அப்ராகேட் பண்ணுறது. ஓகேவா, அப்ராகேட் பண்ணிட்டாங்க. எதை அப்ராகேட் பண்ணுறாங்க, சைல்டு மேரேஜ் என்ன பண்ணிட்டாங்க, அப்ராகேட் பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 வார்த்தை இது மாதிரி சொல்லி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். என்ன பண்ணாங்க, சைல்டு மேரேஜ் என்ன பண்ணிட்டாங்க, அப்ராகேட் பண்ணிட்டாங்க. அப்ராகேட் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அப்ராகேட், அபாலிஷ், பேன். ஓகே, கேன்சல் ஆர் டூ அவே வித் அ லா ஆர் அக்ரிமெண்ட். அதுதான் கேன்சல் பண்ணுறது தான் அப்ராகேட். ஓகேவா, அப்ராகேட்னா டூ அவே வித் அ லா ஆர் அக்ரிமெண்ட். நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, ஒரு பார்ட்னரோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, அவர் அதை அப்ராகேட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு அது ஒத்து வரல, கேன்சல் பண்ணி விட்டுறாரு. ஓகேவா, இந்த மாதிரி தான் பேசுவோம். அடுத்தது வந்து அப்ஸ்காண்ட். அப்ஸ்காண்ட்னா ஒன்றும் இல்லை, தலைமறைவாயிருது, அவ்வளோதான். டு கோ அவே சடன்லி ஆர் சீக்ரெட்லி இன் ஆர்டர் டு எஸ்கேப் ஃப்ரம் சம்வேர். போலீஸ் ஒரு திருடனை வந்துட்டு பிடிக்க ட்ரை பண்ணான், ஆனால் அப்ஸ்காண்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படத்தில் பார்த்துருப்போம்ல, இந்த வார்த்தை தான். அப்ஸ்காண்டுக்கு ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, ABSCOND, அப்ஸ்காண்ட் அப்படின்ற வார்த்தை. ஓகே, அடுத்தது அப்சல்யூஷன். அப்சல்யூஷன்னா என்ன அப்படின்னா ஃபார்மல் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் அ பர்சன் சின்ஸ். ஓகே, ஒருத்தரை வந்துட்டு மன்னிச்சு விட்டுறது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேர்லாம் ஆயுள் தண்டனை வாங்கியிருப்பாங்க. ஆயுள் தண்டனையோ இல்லை வந்துட்டு அவங்களுக்கு வந்து இத்தனை வருஷம் ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவங்கள வந்துட்டு ஒருத்தரோட கருணை மன்னிப்புன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மன்னிச்சு விடுவாங்க. அதுக்கு பேர் தான் அப்சல்யூஷன். அப்சால்வ்னு சொல்லுவாங்க, ABSOLVE. நான் எழுதுறேங்க, ABSOLVE. அது வந்து வேர்பு. அப்சல்யூஷனுங்கிறது என்னது, நவுனு. ஓகேவா, இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சல்யூஷன், அப்சால்வ், அது வந்து ஃபார்மலாக மன்னிக்கிறது. ஓகேவா, போப் மன்னிக்கிறாரு, இல்லை கவர்மெண்ட் வந்துட்டு மன்னிக்குது, இல்லை ஒரு கோர்ட் வந்துட்டு ஒரு பர்சனை வந்துட்டு இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மன்னிச்சு விடுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அப்சல்யூஷன். ஓகே, அடுத்த வார்த்தை அப்சர்டு. அப்சர்டு அப்படின்னா ஒரு மாதிரி வைல்ட்லி அன்ரீசனபிளாக இருக்கும், இல்லாஜிக்கலாக இருக்கும், இல்லை ரிடிகுலஸாக இருக்கும். ரிடிகுலஸ் மீன்ஸ் ரொம்ப இது சம்மந்தமே இல்லாமல் ஏன் இப்போ இது சொல்லிகிட்டு இருக்காங்க, லூஸ் மாதிரி பேசாதீங்க அப்படின்னு நம்ம சில பேரை நினைப்போம்ல, தேவையில்லாமல் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. சாரி, யாரையும் இதெல்லாம் பண்ணல, நான் வந்து எக்ஸாம்பிள் சொன்னேன். வைல்ட்லி அன்ரீசனபிளாக இருக்கும், இல்லாஜிக்கலாக இருக்கும், ரிடிகுலஸாக இருக்கும். அதுதான் அப்சர்டு. நம்மளோட ரிலேட்டிவ் சில பேர் அப்படி தான் பேசுவாங்க. அப்சர்டு, ABSURD, அப்சர்டு, இல்லாஜிக்கல் ஆர் ரிடிகுலஸ். ஓகே, அடுத்த வார்த்தை ஆக்சிலரேட். ஆக்சிலரேட் அப்படின்னா வந்துட்டு டு இன்க்ரீஸ் த ஸ்பீடுன்னு அர்த்தம். ஆக்சிலரேட்னா என்ன, டு இன்க்ரீஸ் த ஸ்பீடு. முறுக்குனா சும்மா சுருன்னு போகும், பைக்கை சொல்லுவோம்ல, அதுதான் ஆக்சிலரேட் பண்ணுறது. ஓகே, ACCELERATE. அடுத்தது அக்கோலேடு. இந்த வார்த்தை வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அக்கோலேட்னா என்ன அப்படின்னா an award or honor or laudatory notice, அவ்வளோதான். ஒருத்தவங்கள அக்காலேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒருத்தவங்கள ப்ரைஸ் பண்ணுறீங்க. இப்போ சில பேருக்குலாம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய அவார்ட்ஸ் வந்துட்டு மிலிட்ரியில் அச்சீவ் பண்ணவங்களுக்குலாம் கொடுப்பாங்களே, அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆனர் பண்ணுறாங்க. அதுதான் அக்காலேட் பண்ணுறது. அவங்களோட திறமைக்காக அவங்களுக்கு அவார்டு கொடுக்கறது பேர் என்ன, அக்காலேட் பண்ணுறது. ஓகே, அக்காலேட்னா ப்ரைஸ் பண்ணுறது, ஆனர் பண்ணுறது, அவார்ட் பண்ணுறது, அவங்கள பாராட்டுறது. இப்போ நம்ம அமரன் படத்தில் ஒரு சார் வந்தார்ல, ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் முகுந்தன் சொல்லிட்டு, அவருக்கும் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அக்காலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த வார்த்தை அக்கம்ப்ளைஸ். அக்கம்ப்ளைஸ்னா என்ன, ACCOMPLICE, அக்கம்ப்ளைஸ்.
எல்லாருக்குமே அவங்க லைஃப்பில் வந்துட்டு ஒரு பார்ட்னர் இன் க்ரைம் இருப்பாங்க. ஓகே, நம்மளுக்கு இந்த பர்சன் கிட்ட தான் நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம், அது என்னவா இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி அவங்க தான் அக்கம்ப்ளைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரெண்ட்லி டேர்ம்ஸில் அக்கம்ப்ளைஸு. பட் ஒரு ரியல் திருடனாவோ இல்லை ஒரு ரியல் ராங் டீட் பண்ணுவாங்கல்ல, ஒரு பெரிய க்ரைமு, அந்த மாதிரியான பர்சன் க்ரைமோட பார்ட்னராக இருக்கிற பேரும் வந்துட்டு அக்காம்ப்ளைஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அது வந்துட்டு நம்ம செல்லமாக வந்துட்டு என்னோட அக்காம்ப்ளைஸ் இவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டை சொல்லுவோம். பட் ஒரு பெரிய திருட்டு நடக்கும்போது அந்த திருட்டுக்கு துணை போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் வந்துட்டு அக்காம்ப்ளைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்க வார்த்தை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எ பர்சன் ஹூ ஹெல்ப்ஸ் அனதர் டு கமிட் அ க்ரைம் ஆர் டு டூ சம்திங் மாரலி ராங், இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, அக்காம்ப்ளைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது வார்த்தை அக்கார்டு. அக்கார்டுனா அப்படின்னா பி ஹார்மோனியஸ் ஆர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது, அதுதான் அக்கார்டு. பி ஹார்மோனியஸ் ஆர் கன்சிஸ்டன்ட். அக்கார்டுனா ஒன்றும் இல்லை கைஸ், அக்ரிமெண்ட்டுன்னு அர்த்தம். இப்போ உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரெண்டு என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க. ஓகேவா? அவங்க என்ன சொன்னாலும் ஆமாம் போடுறீங்க. இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு அக்கார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்துட்டு நீங்கள் எதுக்கு என்ன சொல்கிறதா இருந்தாலும் அதுக்கு வந்து உடன்படுறாருன்னு அர்த்தம். ரெண்டு பேரும் அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க. ஏ சொல்கிறதுக்கெல்லாம் பிக்கு வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு, பி சொல்கிறதுக்கெல்லாம் ஏக்கும் வந்துட்டு ஓகேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ஹார்மோனியஸாக தானே இருக்கும், பீஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். அதுதான் அக்கார்டுன்னு பேர். ஓகே, அடுத்தது வந்துட்டு அக்கௌண்டன்ட்னா நமக்கே தெரியும், கணக்கு பார்க்குறவர். அடுத்தது அசபிக், இந்த வார்த்தை புது வார்த்தை பார்க்கலாம். ஷார்ப், பிட்டர் ஆர் ஹார்ஷ் இன் டெம்பர் ஆர் லாங்குவேஜ், ரொம்ப ரூடாக நடந்துக்குவாங்க. அவங்களோட லாங்குவேஜ் இல்லை அவங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரூடாக இருக்குது அப்படின்னா அசபிக்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அம்மா சில டைம்ஸ் ஒரு 10 மணிக்கு மேலே ஃபோன் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, சும்மா விடுவாங்க, அசபிக்காக பிஹேவ் பண்ணுவாங்க தானே, ஹார்ஷாக. பட் அந்த அளவுக்கு ரூடாக இருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இது ஒரு மாதிரி வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது தான் வந்து ஷார்ப்பாக, பிட்டராக, ஹார்ஷ் அண்ட் டெம்பரோட வந்து பேசுகிறது தான் அசபிக். ACERBIC, அசபிக். ஓகேவா? நிறைய மேக்ஸ் டீச்சர்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. ஓகே, அடுத்தது அக்கௌஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் சவுண்டு. உங்களுக்கு இது தெரியும் நம்புகிறேன் நான், இங்கே ஏன்னா எழுத்தாக எழுதி இருக்கிறனால எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதா, நான் வேணா இங்கே எழுதுறேன். ACOUSTICS. ஓகேவா? அக்கௌஸ்டிக்ஸ். நான் அதோட கேவலமாக எழுதுறேன், சாரி கைஸ். சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் சவுண்டு. ஓகேவா? சவுண்டோட சயின்டிஃபிக் ஸ்டடி என்னன்னு சொல்லுவாங்க, அக்கௌஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த வார்த்தை அக்விட் பண்ணுறதுனா வந்துட்டு நம்ம மேலே பார்த்தோம்ல அப்சல்யூஷன் என்ன, ஒருத்தவங்கள ஃபார்மலாக மன்னிச்சு விட்டுறதுன்னு, அதுதான் அக்விட்னாலும் அதுதான். டு டிசைட் ஆர் ஸ்டேட் அஃபிஷியலி இன் கோர்ட் தட் சம்படி இஸ் நாட் கில்ட்டி ஆஃப் கிரைம். பட் அப்சல்யூஷன்னா உங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தண்டனை இருக்கும். அப்சல்யூஷனுக்கும் அக்விட்டுக்கும் வந்துட்டு ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இதுவும் வந்துட்டு மன்னிச்சு விடுறதான். பட் அக்விட் அப்படின்னா வந்துட்டு இவங்க தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு விடுவிக்கிறது. இவங்க இப்போ என்ன வந்துட்டு என் மேலே வந்துட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பர்ஸை திருடிட்டேன்னு சொல்லிட்டு என் மேலே ஒருத்தர் கேஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. நான் போய் வந்து கோர்ட்டில் நான் பர்ஸை திருடலன்னு சொல்லி நான் நிரூபணமாகி என்னை விடுவிச்சிட்டாங்க, நான் நிரபராதி அப்படின்னா அதுதான் அக்விட்டு. அப்சல்யூஷன்னா என்ன, ஏற்கனவே அவங்க தண்டனை வாங்கியிருப்பாங்க, அந்த தண்டனையிலேருந்து அவங்களுக்கு வந்துட்டு மன்னிப்பு கொடுத்து, ஓகே இவங்களுக்கு வந்துட்டு இவங்க வந்து 50 வருஷம் தண்டனை அனுபவிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் இப்போ போய் ஜெயிலுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னா ஏன்னா வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு அப்சல்யூஷன் அப்படின்னா ஓகே நீங்கள் போனால் போது உங்களை மன்னிச்சிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒரு மன்னிப்பு கொடுத்து விடுவிச்சிட்டாங்க அப்படின்னா ஜெயிலேருந்து, தட் இஸ் கால்ட் அப்சல்யூஷன். ஓகேவா? அக்விட்னா என்ன, நான் ஜெயிலுக்கே போக மாட்டேன், நான் வந்து எனக்கு ராங்காக அக்யூஸ் பண்ணி என்னை கோர்ட்டில் வச்சுருக்காங்க, கோர்ட்டில் நான் என்ன ப்ரூவ் பண்ணிட்டேன் நான் பர்ஸ் திருடலன்னு சொல்லிட்டு, ஸோ என்னை வந்து அக்விட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த க்ரைம்லேருந்து என்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நான் ஜெயிலுக்கே போகல. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டு வார்த்தைக்கும். ஓகேவா? குழப்பிக்காதீங்க. அடுத்தது ஆக்ரோபேட்னா என்ன அப்படின்னா an entertainer who performs difficult physical feats. ஓகேவா? ஆக்ரோபேட் அப்படிங்கிறவங்க அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஒரு மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் காலை கையெல்லாம் தூக்கிட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஸ்கிட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுதான் வந்து ஆக்ரோபேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆக்ரோபேட் ACROBAT ஆக்ரோபேட். அடுத்தது ஆக்ரானிம்னா என்ன அப்படின்னா
an abbreviation formed that initial letters of other words are pronounced as a word. வேர்டாகவே அந்த இதை வந்து நம்மளால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு ஆக்ரோனிம் தான். ஏன் அப்படின்னா உங்களால் வந்துட்டு அந்த இப்போ யூபிஎஸ்சினா வந்துட்டு யூபிஎஸ்சியை வந்து நீங்கள் வேர்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுமா? ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஆனால் அதுவே கம்ப்யூட்டர் அப்படின்ற வார்த்தையை உங்களால் வேர்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும்ல, அதுதான் வந்து ஆக்ரோனிம்னு சொல்லுவாங்க. உங்களால் வேர்டாகவும் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு பெரிய அப்ரிவியேட்டட் ஃபார்ம், அது ஒரு ஆக்சுவலி அப்ரிவியேட்டட் ஃபார்ம் தான். அதுக்கு வந்து பெரிய எக்ஸ்பான்ஷன் இருக்குது. நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? அதுதான் ஆக்ரோனிம்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆக்ரோஃபோபியா. ஆக்ரோனாலே ஹைட்டுன்னு அர்த்தம் கைஸ். ஓகேவா? ஃபோபியான்றது ரூட் வேர்டு. ஃபோபியானா என்ன அப்படின்னா வந்து பயோன்னு அர்த்தம். அதுவே ஆக்ரோனா ஹைட்டை பார்த்து உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆக்ரோஃபோபியா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஆக்ட் அப்படின்னா டு டூ சம்திங் ஆர் டு பிஹேவ் இன் அ பர்டிகுலர் வே. நாம நடிக்கிறோம், அவ்வளோதான். அதுதான் ஆக்ட். ஓகேவா? ஆக்ஷனபிள் அப்படின்னா வந்துட்டு இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்ப்பா அப்படின்னா ஒரு லீகல் ஆக்ஷன் அவங்க மேலே வந்துட்டு எடுக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஆக்டிவேட் பண்ணுறதா நமக்கு தெரியும். மேக் அ மிஷின் ஆக்டிவ். ஒரு விஷயத்த உங்கள் சிம் கார்டு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களான்னு கேட்போம்ல, அப்போ என்ன அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, அதை வந்து ஆப்ரேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது. அடுத்தது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இது ரொம்ப புதுமையான வார்த்தை, அக்யூமென்னா என்ன அப்படின்னா ஒரு பர்சன் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் எப்பயுமே தவறாது. அவங்க எடுத்த முடிவு சரியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷெர்லாக் ஹோம்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? தி எபிலிட்டி டு மேக் குட் ஜட்ஜ்மெண்ட் ஆர் டேக் குயிக் டெசிஷன்ஸ். ஷார்ப்பாக இருப்பாங்க, அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் தவறாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதிரி வயசானவங்களாம் வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இதை பண்ணாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம அதை பண்ணுவோம். ஆனால் அவங்க சொன்னது சரியாக இருக்கும், நம்ம போய் அதுலேருந்து அடி வாங்கிட்டு வருவோம். முன்னாடி அவங்க பேச்சு கேட்டிருக்கலாம் அப்படின்னு நமக்கு சில டைம்ஸ் தோணும். ஸோ தட் இஸ் கால்டு அக்யூமென். ஓகேவா? அந்த பர்சன் சொன்னால் அது வந்துட்டு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். அவங்க குட் டெசிஷன் மேக் பண்ணுவாங்க, குட் ஜட்ஜ்மெண்ட் மேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான பர்சன்ஸை வந்து அக்யூமென் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த வார்த்தை அடிக்ட்னா ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அடிக்டாக இருக்கிறது. அது வந்து ஃபிசிக்கலி டிபெண்ட் ஆன சப்ஸ்டன்ஸ் ஒரு ஹார்ம்ஃபுல் ட்ரக்ஸ். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஃபோன் அடிக்டாக இருக்கும், அது மாதிரி ஒரு ட்ரக்குக்கு அடிக்டாக இருந்தாலும் அவங்கள அடிக்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது அட்ஹியர்னா வந்துட்டு ஒத்து போகிறது. பிலீவ் இன் ஆர் ஃபாலோ ப்ராக்டிசஸ் ஆஃப். அட்ஹியர் அப்படின்னா ஒரு விஷயத்தோட நம்ம நல்லா ஒத்து போகிறோம், அதை நல்லா நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் அட்ஹியர் டு சுவாமி விவேகானந்தா பிரின்சிபல்ஸ் அப்படின்னா எனக்கு சுவாமி விவேகானந்தரோட கருத்துக்கள் பிடிக்கும், நான் அவரை அட்ஹியர் பண்ணுறேன்னா நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன், அவரோட நான் ஒன்றிணைஞ்சு போய் அவரோட சொல்கிற தாட்ஸ் எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். தட் இஸ் கால்ட் அட்ஹியர். ஓகே, அடுத்தது அடாலசன்ஸ்னா என்ன? த பீரியட் பிட்வீன் த பிகினிங் ஆஃப் அ பியூபர்ட்டி அண்ட் அடல்ட்ஹுட். ஓகேவா? பிகினிங் ஆஃப் அ பியூபர்ட்டி அண்ட் அடல்ட்ஹுட் என்ன சொல்லுவாங்க? அடாலசன்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஸ்பெல்லிங் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, இது ஸ்பெல்லிங் கொஞ்சம் குழப்பம். ADOLESCENCE. ஓகே, அடுத்தது ஆடானஸ்னா ரொம்ப அழகான பியூட்டிஃபுல் மேனாக இருக்கீங்க, எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல் யங் மேனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களை என்னன்னு சொல்லுவாங்க? ஆடானஸ்னு சொல்லுவாங்க. ADONIS. ஓகேவா? ஆடானஸ். அடுத்தது அடோரபிள் அப்படின்னா வந்துட்டு வெரி அட்ராக்டிவ் அண்ட் ஈஸி டு ஃபீல் லவ் ஃபார். ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாயை நான் பார்க்குறேன், அது ரொம்ப அடோரபிளாக இருக்குது. ஒரு டெடிபேரை பார்க்குறேன், அது ரொம்ப அடோரபிளாக இருக்குது அப்படின்னா பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அடோரபிள்னு சொல்லுவாங்க. பார்த்தாலே சில குழந்தைங்கள பார்த்தாலே அடோரபிளாக இருக்கும், வெரி அட்ராக்டிவ் அண்ட் ஈஸி டு ஃபீல் லவ். அதை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆசை வந்துடும்ல, அதுதான் அடோரபிள்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது அடல்ட்ரேட்னா கலப்படம் பண்ணுறது. மேக் இம்பியூர் பை ஆடிங் இன்ஃபீரியர் சப்ஸ்டன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில டைமில் ரூமர் பரவிட்டு இருந்துச்சு, அது ரூமராக உண்மையான்னு தெரில, இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி, மிளகாத்தூளில் வந்து செங்கல் தூளை கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அதுக்கு பேர் அடல்ட்ரேட். அது உண்மையாக இருந்தால் அது செங்கல் தூளை கலந்தாங்க அப்படின்னு தட் இஸ் கால்டு என்ன? அடல்ட்ரேட். ஓகேவா? கலப்படம் தானே பண்ணுறாங்க, கலப்படம் பேர் தான் அடல்ட்ரேட். ஓகே, அடுத்தது வந்து அட்வென்ச்சரஸ்னால் என்ன அப்படின்னா வில்லிங் டு டேக் ரிஸ்க்ஸ் ஆர் ட்ரை நியூ ஐடியாஸ். பஞ்சி ஜம்பிங் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கே வந்துட்டு நான் ஒரு டாபிக் எடுத்தேன்னா அது இன்னைக்கு ஃபுல்லாக படித்து முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸியாக அட்வென்ச்சரஸாக ஒரு முடிவு எடுத்து உட்காந்து படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோவை நீங்கள் என்டையராக பார்த்து முடிக்கணும்னு சொல்லி தட் இஸ் கால்டு அட்வென்ச்சரஸ்ங்கிறது ஒருத்தருக்கும் ஒரு வகையாக டிஃபைர் ஆகும். அடுத்தது அட்வொகேட்னா ஹெல்ப் பண்ணுறது. ஓகேவா? எ பர்சன் ஹூ சப்போர்ட்ஸ் ஆர் ஸ்பீக்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் சம்திங் அப்படின்னா அதுதான் அட்வொகேட்னா என்ன? ஹெல்ப் பண்ணுறது. இதே லா டேர்ம்ஸில் லாயரையும் அட்வொகேட்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது ஏரியல்னா வந்துட்டு காற்று சம்மந்தப்பட்ட எல்லா
எல்லாமே ஏரியல் தான். ஓகேவா, AERIAL, growing or existing or living in air. காற்று சம்மந்தப்பட்டது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க, ஏரியல்னு சொல்லுவாங்க. அடுத்தது எய்ஸ்தட்டிக்னா என்ன அப்படின்னா கன்சர்ன்ட் வித் பியூட்டி ஆர் தி அப்ரிசியேஷன் ஆஃப் பியூட்டி. நேச்சுரலாக ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப அழகாக பட்டுதுன்னா அது வந்து எய்ஸ்தட்டிக்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் மீன்ஸ் நேச்சர் சம்மந்தப்பட்டதும் சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்துட்டு ஒரு ஃபோன் பார்க்குறீங்க, அந்த ஃபோன் ஒரு ஐஃபோன் வருது, ஐஃபோனோட ஸ்பெஷல் எடிஷனில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து இது ரொம்ப எய்ஸ்தட்டிக்காக இருக்கணும், உங்கள் கண்ணுக்கு வந்துட்டு அது ரொம்ப அழகாக தெரியும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது உங்கள் கண்ணுக்கு அழகாக பட்டுது அப்படின்னா அது எய்ஸ்தட்டிக்னு சொல்லுவாங்க. அது பியூட்டியை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. தட் இஸ் கால்ட் வாட், எய்ஸ்தட்டிக். AESTHETIC. ஓகே, அடுத்தது அஜெண்டா. அஜெண்டா அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி டிஸ்கஸ்ட் இன் அ மீட்டிங். நீங்கள் ஒரு பெரிய கூகுள் CEO இருக்கீங்க, ஓகேவா, இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நீங்க போயிட்டு உங்க அசிஸ்டண்டா வாட் இஸ் த அஜெண்டா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் வாட், அஜெண்டா. a list of items to be discussed in a meeting. ஓகேவா, அட் அ மீட்டிங், இன்ன மீட்டிங் கிடையாது, அட் அ மீட்டிங். ஓகே, சின்ன பொருளுக்கு தான் அட்டு சொல்லுவாங்க, பெரிய விஷயத்துக்கு இன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் அட் சென்னை இன் தமிழ்நாடு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய பிளேஸ்க்கு வந்துட்டு இன் போடுவோம், இன் தமிழ்நாடு. பெரிய பிளேஸ்க்கு வந்து என்ன போடுறோம், இன் போடுறோம். சின்ன பிளேஸ்க்கு வந்துட்டு அட் போடுறோம். ஓகே, அடுத்த வார்த்தை ஆக்ரண்டைஸ். ஆக்ரண்டைஸ்னா என்ன, அண்ட் இன்க்ரீஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆர் பொசிஷன் ஆர் அ வெல்த். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இப்போ வந்து நான் ஒரு சாதாரண ஒரு பேங்க் எம்ப்ளாயாக இருக்கேன், ஒரு கிளர்க்காக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் கிளர்க்காக இருக்கிறேன், நான் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு போகணும், PO ஆகணும்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு மேலே எந்த மேனேஜரோ ஜென்ரல் மேனேஜரோ அந்த மாதிரி GM ஆகணுமோ, இல்லை அந்த பேங்க்கே MD ஆகணும்னு நினச்சேன் அப்படின்னா அதுக்காக வேண்டி நான் வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணுவேனா, அப்போ என்ன பண்ணுவேன், நான் என்னவே ஆக்ரண்டைஸ் பண்ணிக்கிட்டேன். நிறைய படித்து தெரிஞ்சு அந்த போஸ்டிங் போகணும்னா நான் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணி, இப்போ GST இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோட பொசிஷனை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் அந்த பொசிஷனுக்கு போய் உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அதை தான் நான் ஆக்ரண்டைஸ் பண்ணி அங்கே போய் உட்காந்துட்டேன்னு அர்த்தம். டு இன்க்ரீஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆர் பொசிஷன் ஆர் வெல்த். உங்களோட காசையும் அதிகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் நிறைய வேலை பார்ப்பீங்க. அதுதான் அந்த மேட்டருக்கு பேர் தான் ஆக்ரண்டைஸ் பண்ணுறது. ஓகேவா, அடுத்தது அக்ரெசிவ் அப்படின்னா வந்து ஆல்வேஸ் ரெடி டு அட்டாக் ஆர் குவாரல். ரொம்ப எப்பயுமே வந்துட்டு சண்டை போடுறதுக்கு ரெடியாகவே இருப்பாங்க. லைட்டாக சீண்டி விட்டிங்கன்னா போதும், குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரைட்டா, நிறைய டாக்ஸை லைட்டாக வந்து சீட்டு விட்டிங்கனாலே என்ன பண்ணுவோம், குறைக்க ஆரம்பிச்சிடும். சில டாக்ஸ் மட்டும். ஓகே, அவங்கள தான் வந்து அக்ரெசிவ்னு சொல்லுவாங்க. ஓகே, அக்ரெசிவ் ஆட்டிடியூட், AGGRESSIVE. ஓகேவா, ஒன் ஹூ இஸ் ஹாஸ்டைல் அண்ட் வெரி வைலண்ட். எப்பவுமே வைலண்ட்டாகவே இருக்காங்க, உருனே இருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஓகேவா, அவங்கள வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அக்ரெசிவ் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது நம்மளே வந்துட்டு நானே வந்துட்டு சில நேரம் டென்ஷன் ஆகிட்டேன்னா அக்ரெசிவாக தான் இருப்பேன். ஓகே, அடுத்தது வந்துட்டு ஆக்னாஸ்டிக்னா என்ன அப்படின்னா ஒன் ஹூ இஸ் நாட் ஷுர் அபவுட் காட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அதுதான் ஆக்னாஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியல, ஆனால் கன்ஃபார்மாக நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கன்ஃபார்மாக இருக்குன்னு நான் நம்பவும் தயாராக இல்லை, இல்லைன்னு சொல்லவும் தயாராக இல்லை. ஓகேவா, அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க, ஆக்னாஸ்டிக்னு சொல்லுவாங்க. நிறைய டீனேஜர்ஸும் அடல்ட்ஸும் இதே டைமில் தான் இருப்போம், இதே ஒரு ஸ்டேட்ஸ் ஆஃப் லைஃப்பில் தான் இருப்போம், ஆக்னாஸ்டிக்காக தான் இருப்போம். AGNOSTIC, ஆக்னாஸ்டிக். ஓகேவா, அடுத்தது ஆகனினா வந்து பொறுக்க முடியாத ஃபிசிக்கல் பெயின். இந்த வார்த்தையை திரும்ப கேட்டுட்டு இருப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் மென்டல் ஆர் ஃபிசிக்கல் சஃபரிங். மென்டலாவோ இல்லை ஃபிசிக்கலாவோ நீங்கள் ரொம்ப சஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆகனி. பிரேக்கப் இஸ் அன் ஆகனி. ரைட் தானே? ஆகனினா என்ன, பொறுக்க முடியாத ஒரு மென்டல் ஆர் ஃபிசிக்கல் பெயின், உங்களால் வந்துட்டு அதை பொறுத்துக்கவே முடியாது, அதுதான் ஆகனி. ஓகேவா, அடுத்தது ஆல்பம்னா என்ன, ஒன்றுமே இல்லை, உங்கள் அம்மா அப்பாவோட கல்யாண ஃபோட்டோ ஆல்பம் பார்த்துருப்பீங்களா, அதுதான் ஆல்பம். அடுத்தது ஆல்கெமினா என்ன, ஸ்டடி ஆஃப் கெமிஸ்ட்ரினா மெடிவல் ஃபேஷனில் போய் கெமிஸ்ட்ரி படிச்சிங்க அப்படின்னா தட் இஸ் கால் வாட், ஆல்கெமி. ஓகேவா, இன்னொரு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து நம்ம பினாக்கிளில் ஒரே ஒரு கொஷின் செட் மட்டும் சால்வ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேவா, OWS தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸும் இனிமேல் கண்டினியூ ஆகும் கைஸ். ஓகேவா, ஓகே, OWSல இன்னைக்கு CHSL 2023 Tier 2 இந்த 4 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகேவா, the inability to obtain adequate sleep என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்சோம்னியான்னு சொல்லுவோம். ஓகேவா, இன்சோம்னியா. ஓகேவா, அடுத்தது a drug or other substance that induces sleep, அது என்னன்னு சொல்லுவோம், செடேட்டிவ்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், செடேட்டிவ். inability to, தூக்கமே வரதில்லை நைட்டெல்லாம்னா இன்சோம்னியா. அதே வந்துட்டு நம்மளோட ஸ்லீப்பை
ஸ்லீப்பை வந்துட்டு இன்டியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தூக்கமே வரதில்லை, நான் வந்து பில்ஸ் எடுத்துக்கிறேன், மாத்திரை போட்டுக்கிறேன்னா அதுக்கு பேர் செடேட்டிவ்னு அர்த்தம். ஓகேவா? சடன் வைலண்ட் ஈவெண்ட் தட் பிரிங்ஸ் அபவுட் அ கிரேட் லாஸ் ஆர் டிஸ்ட்ரக்ஷன். எதிரே பார்க்காம ஒரு பெரிய வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா, ஒரு வெள்ளம் இப்போ பெண்கள் புயலே வந்திருக்குல்ல, இப்போ நிறைய மாவட்டங்கள்லாம் வந்து விழுப்புரம் அந்த மாதிரியான மாவட்டங்கள் நிறைய மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரைட்டா? அது நம்ம எதிரே பார்க்காத லாஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷனால நிறைய பேர் வீடை இழந்து போயிருக்காங்க. இது பேர் என்ன? கேட்டாஸ்ட்ரோஃபின்னு பேர். என்ன பேர்? கேட்டாஸ்ட்ரோஃபி. CATASTROPHE, கேட்டாஸ்ட்ரோஃபி. அடுத்தது someone who has too much admiration for himself or herself. அவங்கள பற்றி அவங்களே வந்துட்டு ரொம்ப பெருமிதமாக நினச்சிக்கிட்டு அவங்க தான் பெருசாக அவங்க நினச்சிப்பாங்க. அவங்க ஒரு மாதிரி அவங்களே செல்ஃப் லவ் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகேவா? செல்ஃப் லவ் இருக்க வேண்டியது, ஆனால் அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? நார்சிசிஸ்ட்னு சொல்லுவாங்க. NARCISSIST, நார்சிசிஸ்ட். ஓகேவா? இப்போ இது ஆக்சுவலி பினாக்கில் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் இருக்கா, அதில் 4 வார்த்தை கொடுத்துருக்காங்கல்ல கீழே ஆப்ஷன்ஸு, அந்த வார்த்தைக்கும் மீனிங் என்னன்னு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நிறைய வார்த்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதனால வந்து ஈஸியாக வந்துட்டு இன்னும் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். அந்த 4 வார்த்தையோட மீனிங்கும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஓகேவா? இன்சோம்னியானா என்னன்னு பார்த்துட்டோம். நைட்டு வந்துட்டு தூக்கம் வராமல் இருக்கிறது, இன்எபிலிட்டி டு அப்டைன் அடிக்குவேட் ஸ்லீப் தான் வந்துட்டு இன்சோம்னியா. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு மைத்தோமேனியா. மேனியானா என்ன அப்படின்னா, ஒரு நார்மலான ஸ்டேட்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுவாங்க, அதுதான் மேனியான்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட டிசீஸ் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் அப்நார்மல் ஆர் பேத்தாலஜிக்கல் டெண்டன்சி எக்ஸாசரேட் ஆர் டெல் லைஸ். மைத்தோமேனியா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த சின்ன விஷயத்துக்கு அவ்வளோ பெரிய பொய் சொல்லுவாங்க அவங்க. அது ரொம்ப பெரிய பெரிய கதையாக கட்டுக்கதையாக சொல்லுவாங்க, பெரிய பெரிய பொய்யா இருக்கும். அது பேர் மைத்தோமேனியா. ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு டெண்டன்சி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? மைத்தோமேனியான்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆண்ட்ரோமேனியானா அப்நார்மலி இன்க்ரீஸ் தி செக்ஷுவல் டிசைர் ஆர் ஆக்டிவிட்டி. நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக ஒரு செக்ஷுவல் டிசைர் அதிகமாக இருந்துச்சு ஒரு பர்சனுக்கு அப்படின்னா அவங்களுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? ஆண்ட்ரோமேனியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது சில பேருக்கு வந்து ஃபயரை வந்து பற்ற வைக்கணும்னு தோணும். இந்த வீடியோ அடிச்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்து சில பேர் மட்டும் தான். அது வந்து இந்த மாதிரி மேனியாலாம் வந்து ரொம்ப ஒரு சில பேர், ஒரு 1000 பேர்ல ஒருத்தருக்கு தான் இருக்கும். ஓகேவா? அது ஒரு மென்டல் இல்னஸ் மாதிரி. ஓகேவா? இவங்களுக்கு வந்து பயிர்னாவே வந்துட்டு ஃபயர்னு அர்த்தம். ஓகேவா? என்னது பைரோமேனியானாலே ஃபயரு. அப்போ ஃபயரை வந்துட்டு இது பண்ணி விட்டுறலாம்னு தோணுச்சுன்னா தட் இஸ் கால்டு பைரோமேனியா. ஓகேவா? அடுத்த வார்த்தை செடேட்டிவ். நம்ம பார்த்துட்டோம். நம்ம தூக்கம் வரதுக்காக வேண்டி தூக்க மாத்திரை போடுவோம்ல, தட் இஸ் கால்டு செடேட்டிவ். எனர்ஜெட்டிக்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது தெரியும். ரிவைவர்னா என்னன்னு பாருங்க. டு மேக் சம்திங் ஸ்ட்ராங், ஆக்டிவ் ஆர் ஹெல்தி அகெயின். ரிவைவர், நான் ரிவைவ் ஆகி பாரு, ரொம்ப ஹெல்தியாக கம்பேக் கொடுக்குற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிவைவ் பண்ணுவாங்க. ரிவைவர். ஓகேவா? ரிவைவர்னா சர்வைவர் மாதிரி. ரிவைவர் டு மேக் சம்திங் ஸ்ட்ராங், ஆக்டிவ் ஆர் ஹெல்தி அகெயின். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு அடிப்பட்ட நாய் உங்ககிட்ட வருது, நீங்கள் அதை காப்பாற்றி அதை ரிவைவ் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் கால் ரிவைவிங் ஆர் ரிவைவர். அந்த நாய் வந்து ரிவைவ் ஆகி வருது, அதுதான் ரிவைவர். ஓகேவா? அடுத்தது ஸ்டிமுலண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, a drug or other substance that temporarily increases the activity of the body or one of its parts. அதுதான் ஸ்டிமுலண்ட். டேப்லெட் கொடுப்பாங்கல்ல, அதுதான் ஸ்டிமுலண்ட்னு சொல்லுவாங்க. டெம்பரரியாக வந்துட்டு அது நம்மளை வந்து சரி பண்ணிவிடும், நம்மளை வந்துட்டு நல்லா இது பண்ணிவிடும். ஓகேவா? டெவலப் பண்ணிவிடும். அடுத்தது கேட்டாஸ்ட்ரோஃபி பார்த்துட்டோம். எதிரே பார்க்காம திடீர்னு ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் வரும், அதனால நம்மளால தாங்கிக்க முடியாது இந்த லாஸ், அதுதான் வந்து கேட்டாஸ்ட்ரோஃபி. ஓகேவா? அடுத்தது பிளாக்பஸ்டர்னா சொல்லவே தேவையில்ல. இந்த படம் பிளாக்பஸ்டர் தான் தேட்டர் கிழிச்சிட்டு ஓடுதுன்னு அர்த்தம். அடுத்தது ஃபார்ஸ்ங்கிறது புது வார்த்தை. எ சிச்சுவேஷன் தட் இஸ் வெரி பேட்லி ஆர் ஆர்கனைஸ்ட் ஆர் அன்ஃபேராக இருக்குது அப்படின்னா, வெரி பேட்லாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இல்லை அன்ஃபேராக இருக்குது அப்படின்னா அதுதான் ஃபார்ஸு. ஓகேவா? பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க அந்த இடத்துல, அந்த சிச்சுவேஷன்லேயே ஃபுல்லாக பார்ஷியாலிட்டியாக தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்மிஷன் நடக்குது ஒரு காலேஜுக்கு, அது ரொம்ப அன்ஃபேராக நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த அட்மிஷனை தட் இஸ் கால்ட் ஃபார்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லாட்டி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஈவெண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது இன்ட்ரிக் பண்ணுறது அப்படின்னா நம்மளோட தூண்டுதல் அதிகப்படுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மூவி பாகுபலி ரிலீஸ் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாகுபலிக்கு முன்னாடி வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்துட்டு அந்த படத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ப்ரொமோஷன் பண்ணும்போது இந்த படத்தில் இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த படத்தில் அந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ஆர்வத்தை தூண்டுவாங்கல்ல, நம்ம ஆர்வத்தை என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரிக் பண்ணுவாங்க. INTRIGUE, இன்ட்ரிக் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் இன்ட்ரிகிங். ஓகேவா? அடுத்த வார்த்தை நார்சிசிஸ்ட் பார்த்துட்டோம். ஸ்பெல்லிங் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. NARCISIST.
NARCISSIST, narcissist. Someone who has too much admiration for himself or herself na அதுதான் narcissist. ஓகே, அடுத்தது pantheist. pantheistனா என்ன அப்படின்னா the religious believe that God is everything in nature and the universe. நாம ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஆக்னாயிஸ்டிக்னு ஒன்று பார்த்தோமா. ஆக்னாட்டிஸ்ட்னா என்ன, ஒருத்தவங்க வந்து கடவுள் இருக்கா இல்லையான்ற டவுட்ல இருப்பாங்க. ஆனா இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நேச்சர் தான் கடவுளே, யூனிவர்ஸ் தான் கடவுளேன்னு சொல்லி நம்புறவங்க தான் pantheist. ஓகேவா, ரிலீஜியஸ் பிலீஃப் தட் இஸ் காட் இஸ் எவ்ரிதிங் இன் நேச்சர் அந்த யூனிவர்ஸ். ஒரு தனியாக வந்துட்டு தனியாக ஒரு உருவத்தை வந்து சாமியாக கும்பிட மாட்டாங்க. நேச்சர் தான் கடவுள்னு, பஞ்சபூதங்கள் தான் கடவுள் நம்புவாங்க. அதோட அவங்க பேர் என்ன, pantheist. இந்த இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேவா, அடுத்தது மிசோகமிஸ்ட். மிசோகமிஸ்ட் அப்படின்னா ஹேட்ரட் ஃபார் மேரேஜ். மிசோகமிஸ்ட் நிறைய பேத்துக்கு இருக்கும். மேரேஜை பார்த்தாலே உண்மை ஹேட்ரட் இருக்கும். அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, மிசோகேமிஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது மிசோஆந்த்ரபிஸ்ட் அப்படின்னா ஹியூமன்ஸை பார்த்தாலே வெறுக்கக்கூடிய மனுஷங்களை என்னன்னு சொல்லுவாங்க, மிசோஆந்த்ரபிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த 3 வார்த்தையுமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய வார்த்தைகள். மிசோஆந்த்ரபிஸ்ட், MASANTHOTHROPIST. ஓகே, ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ ஹெல்ப் மீ. ஓகே, பாய், தேங்க்யூ.